கடகராசி பெண்கள் படாத பாடுபட்டாச்சு. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வச்சு செஞ்சிருச்சு அஷ்டம சனிங்கிறது. எத வேணாலும் தாங்க முடியும். தான் செய்யாத தப்புக்கு ஒரு பழிய ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். சூரியன் புறக்கணிச்சதுனால தான் சனி இன்னைக்கு சனீஸ்வரன். அந்த நெகட்டிவா அவர் பாசிட்டிவா மாத்துனாரு. அப்ப சனியுடைய பார்வை என்ன செய்யும்? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அந்த சூழல்ல இருந்து உங்கள பாசிட்டிவான சைடுக்கு தள்ளும். அஷ்டம சனியில 2 1/2 வருஷமா பங்க்சுவலா இருந்த பொண்ணுங்க கூட பங்க்சுவலா இருக்கிறது இல்ல. சனி சோம்பலையும் மந்தத்தனத்தையும் குடுப்பார். சனி பகவான் எந்த ரூபத்துல இருந்து கொடுப்பாருன்னு நீங்க பார்க்கணும்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி மேம் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட சனி பயிற்சிக்கான நிறைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா கடகராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது மேம்? அவங்க எதுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் இந்த வருஷம் நடக்குமா மேம் சனி பயிற்சியில? கடகராசி பெண்கள் படாத பாடுபட்டாச்சு. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வச்சு செஞ்சிருச்சு அஷ்டம சனிங்கிறது. ஸோ வெளியில சொல்லவே முடியாத பிரச்சனைகள். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அத வெளியில சொல்லிட்டோங்கிறது வேறங்க. என்ன பிரச்சனைங்கிறதே எடுத்து என்னால கோர்வையா வெளியில சொல்ல முடியல. வெளியில டிஸ்கஸே பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு தான் 4 பேர் கேட்பாங்க. ஆனா அனுபவிக்கிற எனக்கு தான் அது தெரியுங்கிறது தான் பிரச்சனைன்னு. கடகராசி பெண்களுடைய நிலைமை இதுதான். ஸோ ஆண்களுமே அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. அஷ்டம சனிக்கு ஆண், பெண் பாரபட்சம்ங்கிறது கிடையாது. ஆனா, நம்மளுடைய அந்த சமூகம் அப்படிங்கிறது பெண் மேல அதிகமான பிரஷர டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ வச்சிருக்குங்கிறது யாராலயும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ அப்ப கண்டிப்பா. அவங்களுடைய அழுத்தம்ங்கிறது இவங்கள கம்பேர் பண்ணும்போது அதிகமாவே இருந்தது அஷ்டம சனியில. இப்போ சனி பாக்கிய சனியா மாறிட்டாரு. ஸோ பெரிய ரிலீஃப் தான். இல்லன்னு சொல்ல முடியாது. ஸோ அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்த்து பேசினாலே பிரச்சனை. ஒரு நல்லது செய்ய போனா பிரச்சனை. ஒரு நல்லா இருப்பான்னு அட்வைஸ் பண்ண போனா என் மேலயே கத்திய திருப்புறாங்க. உன்னை யாராவது ஏதாவது தப்பா சொல்றாங்கன்னு நம்ம சொன்னா, நீ தான் தப்புங்கிறாங்க. இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் கடகராசி பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லயும் சரி, குடும்பத்திலயும் சரி, நெறைய ஃபேஸ் பண்ணிட்டே வந்தாங்க. வீண் பழிகளுக்கு கடகராசி பெண்கள் ஆளானாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. எத வேணாலும் தாங்க முடியும். தான் செய்யாத தப்புக்கு ஒரு பழிய ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு கடகராசி பெண்கள் நெறைய ஆட்பட்டாங்க. ஸோ இப்போ இந்த பாக்கிய சனிங்கிறது கடகராசிக்கு என்ன பண்ண போகுது? 9ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரு. போயிட்டு அங்கருந்து 3 பார்க்குறாரு. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம். உட்கார்ந்திருந்தது போதும் எந்திரிச்சு ஓடு. கஷ்டப்பட்டுட்டேன், உட்காந்துட்டேன், ஸ்டேட்டஸ் போட்டுட்டேன், 4 பேர்ட்ட புலம்பிட்டேன், கிளம்பு அழுதுட்டேன். போதும். நானே கிளம்பிட்டேன், ம். நீயும் கிளம்பு உன் வேலைய பார்த்துட்டுன்னு, சனி கொஞ்சம் தூண்டி விடுவாரு. அடுத்து என்னன்னு யோசிம்மா அப்படின்னு ம். தூண்டுவாரு. அப்போ 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு சனி பார்வை விழும்போது, சனியுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா வேலை செய்யும். நேரடியா முயற்சி பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்பாங்க, "என்ன சும்மாவே இருக்க ரொம்ப நாளா வேலை செய்யலையா? ஏன் நீ இது இது இந்த 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 கேட்டர்லயே ஏன் இருக்க? நீ அடுத்த கட்டத்துக்கு போ வேண்டியது தானே. உனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் போயிட்டாங்க பார்த்தியா?" அல்லது உங்க வீட்ல இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சிப்லிங், உங்களோட சிஸ்டரா இருக்கலாம், பிரதர். அவங்க உங்களோட ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருவாங்க. பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அவங்க போயிட்டாங்க, நீ போலையா? இப்ப இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப கம்பேரிசன்ற மாரி. கம்பேரிஷன். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாரி சனியுடைய நேச்சரே அதுதான். சூரியன் புறக்கணிச்சதுனால தான் சனி இன்னைக்கு சனீஸ்வரன். ம். அந்த நெகட்டிவா அவர் பாசிட்டிவா மாத்துனாரு. அப்ப சனியுடைய பார்வை என்ன செய்யும்? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி அந்த சூழல்ல இருந்து உங்கள பாசிட்டிவான சைடுக்கு தள்ளும். அப்போ கடகராசி பெண்கள் முயற்சியின் மூலமா வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகள அந்த இடத்துல இருந்து செய்யும்போது நிச்சயமா அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறதுக்கு சனி கொண்டு போவாரு. ஓவராலா கடகராசி பெண்கள சனி பகவான் முயற்சி செய்யணும்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்ப கடகராசி பெண்கள் இந்த ஃபீல்ட்லலாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். இது நீங்க போய் ட்ரை பண்ணுங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்கு மேம்? கடகராசி பெண்கள் குறிப்பா இந்த துறையிலலாம் இருக்கும்போது அதிகமான சக்சஸ் ரேட்டுங்கிறது 2026, 27ல இருக்கப்போது. குருவும் உச்சமாக போறாரு 12ல. பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங், டீச்சிங் செக்டார், சர்வீஸ் ஓரியன்டடான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டிய ஒரு பேஸா வச்சு ஏதாவது ஒண்ணு பண்றீங்க. ரெய்கி, ஹீலிங், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் டீச் பண்றீங்க. ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் குடுக்குறீங்க. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டத 4 பேருக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. டீச்சிங்குங்கிறது எந்த ஃபீல்டுல வேணாலும் இருக்கலாம். நம்ம கத்துக்கிறத நம்ம சொல்லிக் குடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில கண்டிப்பா அந்த கடகராசி பெண்களுக்கு சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். 12ஆம் இடத்துல உச்ச குரு வர்றதுனால இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸ் நெறைய லேடீஸ் உள்ள இறங்கலாம். இப்ப இந்தியாலே தேவைப்படுற எக்ஸ்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 2% தான் இருக்கிறாங்கன்னு டேட்டா சொல்லுது. அப்ப நெறைய பேர் லைசென்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. எக்ஸ்போர்ட் லைசென்ஸ் எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பொருட்கள தெரிஞ்ச கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிங்க.
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 12 வந்து இங்க சுபத்துவமா இருக்கு. ம். மிதுனத்துக்கு ஏன் பண்ணாதீங்கன்னா 12ல சனி பார்வை விழுந்தது. இங்க 12 பல பல பலன்னு இருக்கு. ம். எத படிங்க படிங்க நிறைய படிங்க. புக்ஸ் படிங்க. ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்கங்க. ம். ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கங்க. எக்கனாமிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அதன் மூலமா நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமா கடகராசி பெண்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். மேம் இந்த சனி பெயர்ச்சியில கடகராசி பெண்களுக்கு வந்து நெறைய அடிச்சிருச்சுன்னு சொன்னீங்க சனி பகவான். ஸோ இனியும் அடிக்காம பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் மேம்? இவ்வளோ நாள் நான் பட்டதே போதும்ப்பா. இனிமேல்லாம் அடி வாங்குறதுக்கு என் பாடியில எனர்ஜி இல்ல. என்ன செஞ்சு இந்த சனியிலிருந்து நான் என்ன காப்பாத்திக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு பங்க்சுவலா இருக்கணும். ம். அஷ்டம சனியில 2 1/2 வருஷமா பங்க்சுவலா இருந்த பொண்ணுங்க கூட பங்க்சுவலா இருக்கிறது இல்ல. ஓ! சனி வந்து சோம்பலையும், மந்தத்தனத்தையும் குடுப்பார். ம். பார்த்துக்கலாம். இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து நான் படிக்க ஆரம்பிப்பேன். நாளைக்கு காலையிலேருந்து நான் எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். நாளையிலேருந்து நான் வீட்ட நீட்டா வச்சுப்பேன். இந்த மாதிரியான நாளைக்கு, 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 நாளைக்கு. நாளைக்குன்னா அது சனி. ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு நான் இத பண்றேன்னாலே அது சனி தான். அங்க சனி வந்து நாக்குல உட்கார்ந்திருக்கிறாருன்னு அர்த்தம். வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போ இன்னைக்கே செய்யணும். ம். கண் கண்டதை கை செய்யணும்னு சொல்லுவாங்க. ம். பெரியவங்க சொல்லுவாங்க. எங்க பாட்டியெல்லாம் சொல்லி நான் கேட்டுருக்கேன். ஸோ அப்பன்னா என்ன அர்த்தம்னா, உன் கண்ணு ஒண்ண பாக்குதுன்னா, அத கை செஞ்சிடணும். ம். தள்ளி போடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பழமொழி. அந்த ஒரு விஷயத்த ஒரு தாரக மந்திரமா கடகம் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சியில இவங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது யாராலயும் தடுக்க முடியாது. சனி எந்த அளவுக்கு கெடுப்பாரோ, அந்த அளவுக்கு குடுப்பாரு அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு ராசி. அந்த தடத்துல இப்போ கடகம் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டு கரெக்ட்டான எனர்ஜில இவங்க டிராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க சக்சஸ் அப்படிங்கிறது தடுக்கவே முடியாது. புறம் பேசுதல் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து காசிப் பேச வந்தாலும், "இல்ல பேசாதீங்கங்க. வேற ஏதாவது ப்ரொடக்டிவா பேசுங்க. தெரிஞ்சத சொல்லுங்க. நல்ல விஷயத்த பேசுங்கன்னு" ம். அத கொஞ்சம் இவங்க டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டாங்கன்னா, அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். வீட்டு வேலை செய்றவங்க, தனக்கு கீழ வேலை செய்றவங்கள கொஞ்சம் மோரலா நல்லா ட்ரீட் பண்றது. ம். ஓகே மேம். அப்ப கடகராசி பெண்கள் வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டீங்க மேம். இந்தந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா என்ன சொல்வீங்க மேம்? கடகராசி பெண்கள் அதிகமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், தன்னுடைய தந்தையாருடைய உடல்நிலை. ம். அப்பாவ குறிக்கிற கிரகம் வந்து சூரியன். சனி இப்ப போறது வந்து 9ஆம் இடத்துக்கு. ஸோ 9ஆம் இடத்துலக்கு போற சனி, அந்த இருக்கிற இடத்துக்குரிய காரகத்துவமான அப்பாவுடைய ஹெல்த்த கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா ரொம்ப வயசானவரா இருக்கிறாருன்னா, அவருக்கான ஒரு ஃபுல் பாடி செக்கப்ப குடுத்துக்கிறது, அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் குடுக்குறது. நெறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்கள் தான் அப்பா, அம்மான்னா பார்த்துக்கணும். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. நோ. அவருக்கு பெண்கள் எப்படி எப்படி பார்த்துக்கணும். வந்து அண்ணனுக்கு வந்து ம். அவர் அப்பாவோ, தங்கச்சிக்கும் அவர் அப்பா தான். ம். ஈக்குவலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்பா எப்படி இருக்கிறாரு? என்ன செய்றாரு? அவர போய் பார்த்துக்கிறது, இல்ல அவர கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கிறதுங்கிற மாரியான விஷயங்கள துணிஞ்சு இவங்க செய்ய ம். ஆரம்பிக்கணும். ஸோ அத செய்றதுங்கிறது கடகராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. ம். இன்னொரு ஒரு குறிப்பான விஷயம் பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்படுறதுக்கு ம். வாய்ப்பு இருக்கு. ஸோ எதையுமே பேச்சுவார்த்தைய நம்பாம எதுவுமே ரிட்டன் டாக்குமெண்ட்ஸா ம். வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப நாளா இழுபறியில ஏதாவது சொத்துக்கள்லாம் மாட்டியிருக்குன்னா, அத பத்தின பேச்சுவார்த்தைய நீங்க ஆரம்பிக்கிறது நல்லது. ம். தொலைதூர பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். லாங் டிஸ்டன்ஸ் நாங்க டிராவல் பண்றோம். ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். ம். லாங் டிஸ்டன்ஸ் போற இடத்துல நடு ரோட்ல பஞ்சர் ஆயி நிக்கிறது. காட்டுக்குள்ள போய் ஒரு வண்டி பஞ்சர் ஆயி நிக்கிறது. ம். இல்ல போற இடத்துக்கு தாமதமா போறது. வெஹிக்கிள் ப்ராப்ளம்னால வெஹிக்கிள்ஸ் அடிக்கடி ரிப்பேர் ஆகுறது லாங் டிஸ்டன்ஸ்ல. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஆட்பட வாய்ப்பு இருக்கிறதுனால, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போம்போது சேஃப்டியா போறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே மேம். இந்த சனி பெயர்ச்சியில வந்து கடகராசி பெண்களுக்கு சனி பகவான் ஏதாவது குடுப்பாரா மேம்? இதெல்லாம் இந்தந்த ரூபத்துல இருந்து உங்களுக்கு குடுப்பாருன்னா என்னென்ன சொல்வீங்க மேம்? சனி பகவான் எந்த ரூபத்துல இருந்து குடுப்பாருன்னு நீங்க பார்க்கணும்னா, போய் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க. உங்க மூலமா தான் கண்டிப்பா குடுப்பாரு. ஏன்னா உங்க மூலமா தான் உங்களுக்கு எடுத்தாரு அஷ்டம சனியில. அப்ப அடுத்தவங்களுக்கு குடுக்கணும்னா, உங்க மூலமா தான் குடுக்க முடியும். அப்போ நீங்க தான் திறவுகோல். ம். உங்கள எந்த அளவுக்கு பட்ட திட்டிட்டு நீங்க போயிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லாருக்கும். ம். சனி இங்க செய்யக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம், 9ஆம் இடம்ங்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். ஸோ உங்களுடைய இப்ப ஆன்செஸ்டர்ஸ் ம். இருக்கிறாங்க. அவங்கள நீங்க கும்பிடாமலே இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 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 வருஷங்கள்லாம் இப்போத்துலேருந்தாவது அடுத்து அமாவாசை அது இதுன்னு பூஜை பண்ணும்போது நின்னு பிரேயராவது பண்ணுங்க. ம். ஸோ எங்கேயோ போம்போது, வரும்போது ஏதாவது கஷ்டம். நம்ம டக்குன்னு நம்ம இஷ்ட தெய்வத்த சொல்லும்போது முன்னோர்களையும் நெனச்சுக்கணும். ம். என்னோட முன்னோர்களையும், இஷ்ட தெய்வமும் என்ன காப்பாத்தணும்னு நெனச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா, ம். அந்த ஆத்மாக்கள் நம்மள எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஏங்கி நிக்கும். ம். ஸோ 9ஆம் இடம்ங்கிறது பிதுர்கள குறிக்கும். ம். அப்போ இந்த பிதுர்கள குறிக்கிற இடத்துக்கு, அந்த முன்னோர்கள குறிக்கிற மூதாதையர்கள குறிக்கிற ம். கிரகமான சனி போம்போது, முன்னோர்கள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன பெற்றுத்தரும். ம். ஸோ இத பண்ணணும். முன்னோர்கள நிந்தனை பண்ணக்கூடாது. ம். சில பேர் பேசுவாங்கல்ல, எனக்கு என்ன சொத்த வச்சுட்டு போயிருக்கான். நோ. ம். உயிரோட இருக்கிறோம்னாலே அதுக்கு அவங்க தான் காரணம். அந்த அணுவுல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ம். இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம சம்பாதிக்கிறோம்னா, அது அந்த அணு போட்ட ம். பிச்சைங்கிறத மனசுல வச்சுக்கணும். என்னைக்கும் முன்னோர்களுக்கு அவங்க சொத்து குடுத்தாலும், குடுக்கலைனாலும் நம்ம கடன் பட்டுருக்கோம்.
ஸோ அதை மறக்காம முன்னோர்களை மதிச்சு நடந்துக்கிறது நல்லது. கடகராசி பெண்களுக்கு வந்து அஷ்டம சனி இருக்கும்போது சில குழந்தை பாக்கியங்கள்லாம் தள்ளி போச்சு அப்படின்னு பொதுவாவே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாக்கிய சனியில அவங்களுக்கு அதுக்கான நல்லதெல்லாம் நடக்குமா மேம்? கண்டிப்பாங்க. இந்த எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ப்பப்பையில போய் அந்த சிசு உட்காராம வெளியில உட்கார்றது, செர்விக்ஸ்ல உட்கார்றது, அதனால ஒரு சர்ஜரி ஆகுறது, மிஸ்கேரியேஜ் ஆனதெல்லாம் நெறைய கடகராசி பெண்களுக்கு கடந்த 2 1/2 வருஷமா நான் ஜாதகம் பார்க்கும்போதே நெறைய பார்த்தேன். ஸோ ஐவிஎஃப் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆகுறது. ஸோ அதாவது கொஞ்சம் இன்டென்சிவான ட்ரீட்மெண்ட், பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளலாம் போயிட்டு நெறைய மன ரீதியான உளைச்சலுக்கும் ஆளானாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட வருஷம் பாக்கிய சனி, பேரே பாக்கியம், தாயாகிறது என்னது பாக்கியம் தானே! ம். அப்ப அத குடுப்பார்ல கண்டிப்பா. ஸோ நிச்சயமா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினால குழந்தைகள் பிறக்கும். இந்த சனி 9ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு பெண் கருவுற்று ஒரு குழந்தைய பெத்தா அப்படின்னா, அந்த பெண் வழியிலயோ, இல்ல அவளுடைய கணவன் வழியிலயோ யாரோ ஒரு முன்னோர்களே குழந்தையா வந்து திரும்ப பிறப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. ம். ஸோ அப்போ முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால யாரோ ஒரு முன்னோரை மறுபிறவி உங்களுக்கு பிள்ளையா எடுக்கிறதுக்கான ஒரு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கு. 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசி பெண்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் சித்திக்கிறதுக்கான யோகம் அப்படிங்கிறது 2026ல குறிப்பா ஜூன் மாதத்துக்கு மேல செப்டம்பருக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட்டே ஏதாவது போறீங்கன்னா, ஜூன் டூ செப்டம்பர் நீங்க போய் ஐவிஎஃப் அந்த மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா, சக்சஸ் ரேட்டுங்கிறது அதிகமா இருக்கும். சுய ஜாதகத்த பொறுத்து இது மாறுபடும். சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே மேம். அப்போ ஓவராலா கடகராசி பெண்களுக்கு இந்த சனி பேச்சுல எவ்வளவு நல்லது நடக்கும்னு சொன்னீங்க மேம். கெட்டது நடக்கும்னு சொன்னீங்க. முயற்சி செய்யணும்னு சொன்னீங்க. ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் மேம் 9 on உங்களுக்கு? 10 பாக்கியசனி 9க்கு போயிருக்கிறாரு. 9 மார்க்ஸே கடகத்துக்கு குடுத்துடலாம். ஆ. செல்ஃப் டவுட் மட்டும் இருக்கவே கூடாது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. அஷ்டம சனியில நடந்த அந்த கொடுமைகளையே மனசுல வச்சுக்கிட்டு, அப்படிதான் இருக்குமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோங்கிற ஒரு பயம் மட்டும் இருக்கக்கூடாது. எப்படி அஷ்டமத்துல இருந்தா சனி கெடுப்பாரோ, பாக்கியத்துல இருந்தா சனி காப்பாத்துவாருங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ தைரியமா கடகராசி பெண்கள் வந்து இந்த சனி பயிற்சியை அணுகலாம். மேம் கடகராசி பெண்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சியில வந்து என்ன வழிபாடு செய்யணும் மேம்? கடகராசி பெண்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில செய்ய வேண்டியது காமாட்சி அம்மன் வழிபாடு. காஞ்சிபுரத்துக்கு நீங்க போனாலும் பரவால்ல. மாங்காடுல காமாட்சி அம்மன் இருக்காங்க. இல்ல உங்க ஊர் பக்கத்தில காமாட்சிங்கிற பேர்ல ஒரு அம்மன் கோவில்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள போய் நீங்க வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு கோயில்லாம் போ முடியல அப்படின்னா, நீங்க பௌர்ணமி நிலாவ பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள காமாட்சி அம்மன் இருப்பாங்க. பௌர்ணமி தான் காமாட்சி. ஸோ அப்போ பௌர்ணமி நிலாவ காமாட்சி அம்மனா பாவிச்சு, அந்த நிலா கிட்ட மனச விட்டு பேசுங்க. ம். அம்மன் அப்படிங்கிறவங்க யாரு? நம்ம எமோஷன்ஸ கொட்டக்கூடிய இடம். அம்மா நெறைய பேர் பாருங்க, அம்மன் கோயில்ல நெறைய பேர் கண்ணீர் விட்டு அழுகுறத நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா, அங்க தான் நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகும். ம். அம்மாவ பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு இணக்கம் வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இணக்கத்தோட அந்த பௌர்ணமி நிலாவ பார்த்து உங்க மனசுல உள்ளது எல்லாத்தையும் அங்க பேசுங்க. எல்லாமே சரியாகும். கண்டிப்பா மேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித்துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.